ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஆக்சிடென்ட்னால ரோடு ஆக்சிடென்ட்னால பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட இது ஆன் அன் ஆவரேஜ் சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 1130 ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால 422 டெத் நடக்குது. ஸோ 1 ஹவருக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி ஹவர் ஒரு ஹவருக்கு பார்த்திங்கன்னா 47 ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் ஒரு 18 பேர் இறந்து போகிறாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ல் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு இது பார்த்திங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதாவது கீழே விழுந்து அடிபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கால் ஏதோ உடச்சிக்கிறது, இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது, இல்லை அதனால கூட டெத் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்களும் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட கணக்கெலாம் எடுத்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கும். ஸோ இதில் அண்டர்லைனிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா லைஃப் ரொம்பவே அன்பிரடிக்டபிள்ங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பர்சனல் ஆக்சிடெண்ட் கவர் எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா சாரல் சுரக்ஷா பீமா நேஷ்னல் பாலிசி. ஸோ இந்த பாலிசி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாலிசினா என்ன, இது யார் எலிஜிபிள் இந்த பாலிசிக்கு, அதே மாதிரி இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் என்னெல்லாம் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாரல் சுரக்ஷா பீமா நேஷ்னல் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஐஆர்டிஐ இருக்காங்க இல்லையா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பார்த்திங்கன்னா April 1, 2021 டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேண்டேட்ரியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சாரல் சுரக்ஷா பீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 1 இயர் டென்யூருக்கு இதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாலிசினா என்ன, இந்த என்ன சொல்கிற சாரல் சுரக்ஷா பீமா இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அகேன்ஸ்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் கவருக்கு. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு 24/7 பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் பாலிசிங்கும் போது என்ன மீனிங்னா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ரூல்ஸு, கவரேஜ், பெனிஃபிட்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால தான் இது ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறாங்க. ஸோ இது எடுக்கும்போது என்னென்னா இதிலே இன்பில்ட் காம்பன்சேஷன் இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்துக்காகவும் அதே மாதிரி பெர்மனன்ட் டிசேபிலிட்டி அதனாலைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆப்ஷனல் கவரும் இருக்குது. அது ஆப்ஷனல் கவர்னால் டெம்பரரி டோட்டல் டிசபிலிட்டி அது இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடென்டல் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன் கிராண்ட் ஃபார் சில்ட்ரன் அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் கவராக இருக்குது. இதுவும் என்ன எடுத்துக்கலாம். அண்ட் இதில் என்னென்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெர்மனெண்ட்டாக பார்ஷியல் டிசபிலிட்டியாக இருந்தாலும் சரி, பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை டெத் டியூ டு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் இதுக்கு லம்சம் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லம்சம் அமௌண்ட் அந்த பாலிசி ஹோல்டருக்காக போகலாம், இல்லாட்டி பாலிசி ஹோல்டரோட ஃபேமிலிக்கும் போகலாம். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் இதுக்கெல்லாம் கவரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிசி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த பாலிசி அவைல் பண்ணணும்னா நம்ம ஒரு சில இந்த கண்டிஷன்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற கண்டிஷன்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸு, மேக்ஸிமம் ஏஜ் 70 இயர்ஸ். ஸோ அதாவது ஒருத்தவங்க என்ரோல் பண்ணணும் இந்த பாலிசினா அவங்களுக்கு 70 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போனால் அவங்களுக்கு இந்த பாலிசிக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பாலிசி எடுக்கிறவங்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட டிபெண்டன்ட் சில்ட்ரன், அதாவது 3 வயசு குழந்தையிலேருந்து அப் டு 25 வயசு இருக்கக்கூடிய அவங்களோட பிள்ளைங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். இது இந்த ஃபேமிலி இன்சூரன்ஸில், அதாவது இந்த பாலிசி பார்த்திங்கன்னா என்டையர் ஃபேமிலிக்கும் போடலாம் ஆஸ் அ இண்டிவிஜுவல். ஸோ என்ன அமௌண்ட் கொடுக்குறவங்க இண்டிவிஜுவலுக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அதே அமௌண்ட் பார்த்திங்கன்னா அப்ளிகபிளாக இருக்கும், கவரேஜ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா.
ஸோ இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு கவரேஜ். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பேர் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 லட்சத்துக்கு வந்து மினிமம் இன்ஷூர் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 1 crore வரைக்கும் வந்து கவரேஜ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி. அதாவது வந்து இது வந்து இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளுங்க. அதாவது நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணலாம், குவார்ட்டர்லி பே பண்ணலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை பே பண்ணலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையை வந்து பே பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா 1 year தான் வரும். ஸோ எவ்ரி 1 year அதுக்கப்புறம் நம்ம வேணும் வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். அண்ட் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நோ கிளைம் போனஸ். ஸோ நோ கிளைம் போனஸ் போது என்னென்னா நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் ஒரு சம் அஷ்யூருக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 5% வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நோ கிளைம் போனஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதாவது என்ன ஆட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸுக்கு சம் இன்ஷூர்டு இருக்குல்ல அந்த அமௌண்ட்டு, அதில் வந்து இன்னொரு 5% ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமே இருக்கிறது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5% ஆட் ஆகிட்டே வரும். பட் அதுக்கு ஒரு கேப்பிங் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அந்த சம் இன்ஷூர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 555 வந்து 50% ஆஃப் த சம் இன்ஷூர்டு வரைக்கும் தான் வந்து அது ஆட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிளைம் பண்ணலைன்னா இந்த பெனிஃபிட் இருக்குது. ஆனால் வந்து அதோடு சேர்ந்து கரெக்டாக நம்மளோட ப்ரீமியமும் வந்து கரெக்டாக நம்ம டியூ டேட்டுக்கு முன்னாடி அதை கட்டியிருக்கணும். அப்போ தான் வந்து எலிஜிபிள் ஆகும். அதையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கவரேஜ். ஸோ நீங்கள் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு மேலே, அதாவது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் உங்களோட ஸ்பவுஸுக்கு, உங்களோட டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு, இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு, இல்லை உங்களோட இன்லாஸுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கவரேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சம் இன்ஷூர்ட் 5 லட்சம் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலிக்கு. ஸோ அப்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரும், உங்கள் ஸ்பவுஸுக்கு 5 lakhs இண்டிவிஜுவலாக கவரேஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் டிபெண்டன்ட் சில்ட்ரன், இந்த மாதிரி வந்து அந்த ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து எலிஜிபிளாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு அந்த இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கவரேஜ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் 6th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஆட்-ஆன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆப்ஷனல் ஆட்-ஆன்னா என்னென்னா வந்து நீங்கள் வந்து கவரேஜில் வந்து அடிஷ்னல் ஆப்ஷனல் ரைடர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல உங்களுக்கு வந்து டெம்பரரி டோட்டல் டிசபிலிட்டி, இல்லை ஆக்சிடென்டல் ஹாஸ்பிட்டலைசேஷன், இல்லை சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷன் கிராண்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷனல் ரைடர்ஸும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இது அப்ளை பண்ணலையே. ஸோ இது எடுத்துக்கிறதுனால வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியதுன்னா, அப்போ உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அமௌண்ட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பாலிசியில் வந்து என்னெல்லாம் கவரேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 3 விஷயம் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெத் பெனிஃபிட். அதாவது வந்து இன்சூர் பண்ணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போயிட்டாருன்னா அவங்களுக்கு 100% வந்து இன்சூர் சம் அஷ்யூர்டு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அது ஆக்சிடென்ட் ஆகி 12 மாதத்துக்குள்ளே, அதாவது வித்தின் 1 yearக்குள்ளே அவங்க இறந்து போயிருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த டெத் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஃபேமிலிக்கு யார் நாமினி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்சூர்ட் பண்ண பர்சன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து அவரால் வந்து அவருக்கு வந்து உடம்புக்கு வந்து அவரோட உடம்புக்கு ஏதாவது சேதாரம் ஆகிருக்கு, அதனால் வந்து நடந்துச்சு அப்படின்னா வந்து 100% அந்த சம் இன்சூர்டை கொடுத்துருவாங்க. பட் அதில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்னால வந்து 2 கண்ணும் வந்து பார்வை இழந்துட்டாங்க அப்படின்னா கிடைக்கும். இல்லை 2 கையோ இல்லை 2 காலும் வந்து இழந்துட்டாலும் கிடைக்கும். இல்லை ஒரு கை ஒரு கால் இழந்துட்டாலும் கிடைக்கும். இல்லை வெறும் ஒரு கை, இல்லை வெறும் ஒரு கால், இல்லை வெறும் ஒரு கண் இழந்துட்டாலும் வந்து அதுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து டிசேபிள் ஆகிடுறாங்க. அதாவது அவங்களால வந்து வேலைக்கே போக முடியலைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லையா. வேலைக்கே போக முடியாது, அவங்களால பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி இருக்க முடியாது அப்படிங்கும்போது அப்பவும் வந்து இதை சம் இன்சூர்டை ஃபுல்லாக வந்து கொடுத்துட்றாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் பார்ஷியல் டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட். அதாவது வந்து பார்ஷியலாக வந்து, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த இன்ஜூர்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது வந்து பார்ஷியலாக வந்து அவங்களுக்கு இதுவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்சூர்ட்லேருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து அந்த இதை வந்து லீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷனல் கவரேஜ். அந்த 3 ஆப்ஷனல் கவரேஜ் இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட். அதாவது இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டெம்பரரி ஃபேஸுக்கு அவங்களால ஒரு வேலைக்கு போக முடியல அப்படிங்கும்போது 0.2% ஆஃப் த இன்ஷூர்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து அந்த அவங்கள வேலைக்கு போக முடியாமல் வந்து 4 வாரம் இருந்திருக்கணும். மேக்ஸிமம் வந்து 100 வீக்ஸ் வரைக்கும், 100 வாரம் வரைக்கும் தான் வந்து அவங்களால இதை எடுத்துக்க முடியும்.
ரெண்டாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர். இப்போது அந்த இன்சூர்ட் பர்சன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அவரோட சம் இன்சூர்ட் அமௌண்ட்லேருந்து 10% வந்து அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்குள்ளே தான் அவர் வந்து அந்த என்ன சொல்கிறது மெடிசன்ஸு, ட்ரீட்மெண்ட்டு, நர்ஸ் எல்லாம் சார்ஜஸ் என்னென்ன வருதோ, ரூம் சார்ஜஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் அவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்து வரும். மூணாவது வந்து இந்த எஜுகேஷனல் கிராண்ட். அதாவது இன்சூர் பண்ண பர்சன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவரால் வந்து பெர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 10% ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்க குழந்தைக்கு வந்து படிக்கிறதுக்கு உண்டான செலவுக்கு வந்து இன்சூர்ட் அமௌண்ட்லேருந்து 10% வந்து கொடுப்பாங்க. பட் இதில் என்ன ஒரு கண்டிஷனாக வந்து அவங்களோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து அவங்களோட ஏஜ் வந்து அந்த 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து அது கிடைக்கும். என்னெல்லாம் இந்த பாலிசியில் கவர் ஆகலைன்னு அடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு டெத் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெத்தோ இல்லை டெத்துக்கு அதாவது சூசைட் அட்டெம்ப்ட்டோ இல்லாட்டி சூசைட் பண்ணதுனால டெத் ஆகுது அப்படின்னா அப்போது இது கவரேஜ் வராது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பிகாஸ் நீங்கள் ஆல்கோஹால் சாப்பிட்டதுனாலையோ இல்லை ட்ரக்ஸ் இருந்ததுனால வந்து நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கவரேஜ் வந்து கிடைக்காது. அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெத் ஆர் பர்மனெண்ட் டிசபிலிட்டி இல்லை டெம்பரரி டிசபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட கிரிமினல் இன்டென்ட்டு இல்லை ஒரு வார்னால் வந்து நடந்துச்சு அப்படின்னா வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ இல்லை ஒரு வாரில் போய் சண்டை போடுறதுனாலையோ வந்து வந்துச்சுன்னா அப்போது வந்து இது கவரேஜ் இருக்காது. அண்ட் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸு இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணையில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆர் டிசபிலிட்டி காஸ்ட் டியூ டு எக்ஸ்போஜர் டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா அப்போ அதுக்கும் வந்து கவரேஜ் வந்து வராது. ஸோ ஆன் கன்க்ளூடிங் நோட், இந்த சாரல் சுரக்ஷா பீமா இந்த பாலிசி வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. ஆஸ் அ இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை என்டையர் ஃபேமிலிக்கும் இந்த கவரேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் மேக்ஸிமம் கவரேஜ் வந்து அப் டு 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஸோ இது எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கிறது வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களோட நீட்ஸு, வாண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, உங்களோட இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி கவரேஜ் அமௌண்ட் எடுக்கணும்ங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.